இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷனல் போலீஸ், அதாவது சர்வதேச காவல்துறை. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், இந்த இன்டர்போலோட இணைஞ்சு வெளிநாடுக்கு தப்பி ஓடுறவங்கள, இந்திய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வகையில் பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இந்த இன்டர்போல்ல உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்பு நாடுகளை சேர்ந்து ஏதேனும் குற்றவாளிகள் வெளிநாடுக்கு தப்பி ஓடி தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்காங்கன்னா அவங்க தொடர்பாக ஒரு தகவல்களை அனுப்புறதுக்காக ரெட் கலர் நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலரா ஒரு 8 கலர்ல நோட்டீஸ் ஏற்கனவே வந்து இன்டர்போல் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. 8 நிறங்கள்ல நோட்டீஸை இன்டர்போல் வந்து வெளியிடுறாங்க. ஸோ போதைப் பொருள் தொடர்பாக ஒரு கலர்ல நோட்டீஸ், தேடப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து ரெட் கலர் நோட்டீஸ், இந்த மாதிரி 8 நிறங்கள்ல நோட்டீஸ் வந்து வெளியிட்டு வர்றாங்க இன்டர்போல். இப்போ சில்வர் நோட்டீஸை அறிமுகப்படுத்துறாங்க. சில்வர் நோட்டீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பணத்தை இங்க ஒரு நாட்டுல வந்து பணத்தை வந்து தவறான வழிகளில் சம்பாரிச்சு வெளிநாடுகள்ல சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாங்க இல்லையா, அவங்க தொடர்பான தகவல்களை தான் அவங்களுக்காக சில்வர் நோட்டீஸ் வந்து வெளியிடுது. அதை வந்து இப்போ ரீசனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்போல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வெளிநாடுகள்ல பணம் சொத்து குவிக்கிறவங்களை கண்டறியறதுக்காக இந்த சில்வர் நோட்டீஸை இன்டர்போல் அறிமுகப்படுத்திருக்கு. இன்டர்போலுடைய தலைநகரம் எங்கன்னா லியான் நகர், பிரான்ஸ் நாட்டின் லியான் நகர்ல தான் இதோட தலைமையகம் இருக்கு. சர்வதேச போலீஸ் ஒத்துழைப்பு அமைப்பு தான் இந்த இன்டர்போல். இது 8 நிறங்கள்ல நோட்டீஸை வெளியிடுது. ஒரு நாட்டை சேர்ந்தவங்க சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வெளிநாடுகளை வச்சிருக்காங்கன்னா அது தொடர்பான விவரங்களை தான் இந்த சில்வர் நோட்டீஸாக இந்த இன்டர்போல் வந்து இப்போ புதுசா வெளியிடுது. இந்த இன்டர்போல்ல பாத்தீங்கன்னா இந்தியா உட்பட ஒரு 52 நாடுகள் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த சில்வர் நோட்டீஸ் வெளியிடுறதுல.